உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இந்த வசனத்தை தான் தேவன் உங்ககிட்ட கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே குருத்தோலை பண்டிகை கொண்டாடிட்டுருக்கோம். பாம் சண்டேயில் இன்றைக்கி நம்மளை ராஜாவாக இயேசு வராருங்க. அதனால் நம்ம களி கூறலாம், இன்றைக்கி கெம்பீரிக்கலாம். எப்பொழுதும் இயேசு நம்ம கூட தாங்க இருக்காரு. ஆனால் இன்றைக்கி ராஜாவாக உங்ககிட்ட வராரு. வேற எங்கேயும் போல, அவர் உங்களை நோக்கி தான் வராரு. ஒரு ராஜா நம்ம கிட்ட வந்தால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல. உங்களுக்காக யாவையும் செய்து கொடுக்கும் ராஜா. அதனால் நம்ம களி கூறலாம், நம்ம கண்டிப்பாக கம்பீரிக்கலாம். இந்த அவர் இயேசு பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க, இயேசுவை ராஜாவாக்கி பார்க்கணும். நிறைய தடவை அவரை பிடிச்சிட்டு போயிடலாம், அவரை பிடிச்சிட்டு போய் ராஜாவாக ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைக்காகவும் அவர் ஒரு நாள் ராஜாவாக அந்த எருசலேம் அந்த நகரத்துக்குள்ளே அவர் வந்தார். சீடர்களை பார்த்து ஒரு நாள் என்ன சொன்னார்னா, 2 சீடர்களை கூப்பிட்டாருங்க. 2 சீடர்களை கூப்பிட்டு, கோவேறு கழுதை நீ போய் எடுத்துட்டு வா. சீடர்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஏசு அன்னைக்கு சீன் போட மாட்டாரே, நடந்தே கூட்டிகிட்டு போவாரே எல்லா இடத்துக்கும், அப்படி தானே நம்ம போவோம். இன்றைக்கி என்னென்னா கோவேறு கழுதையெல்லாம் கேட்குறாரு. பரவாயில்ல, அவர் சொன்னார், நான் எருசலேமுக்கு இன்றைக்கி கோவேறு கழுதையில் தான் நான் போவேன், அரசர்கள் ஏறுகின்ற கழுதை அது, அதில் தான் நான் போவேன். சரி பரவாயில்ல, இன்றைக்கி அவர் ஏறுறாரு, இன்னொரு நாள் நமக்கும் இந்த கழுதையை நம்மளுக்கும் கொடுப்பாரு. பரவாயில்ல, இயேசு நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாரு அப்படின்னு அவங்க நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அவர் ராஜாவாக கோவேறு கழுதையில் ஏறி எருசலேமுக்குள்ளே போனார். அதாவது ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி. இப்போ குழந்தைங்க ப்ரீகேஜியிலேருந்து 12th வரைக்கும் படித்தா அந்த ஸ்கூல் ஃபேர்வெலை கொண்டாடும், பிரியா விடை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் பெரிய வெற்றி அது. 15 வருஷம் அந்த ஸ்கூலை அவங்க முடிச்சுட்டு போகிறாங்க வெளியில். அவ்வளோ சந்தோஷம். நான் வெற்றி கொண்டேன், என்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிட்டேன், என்னுடைய எல்லாமே முடிச்சிட்டேன், நான் இனிமேல் காலேஜுக்கு போவேன் அப்படின்றாங்களா. அது மாதிரி தான் இயேசுவும், பிதா எனக்கு கொடுத்த இந்த பூமியில் என்ன செய்யணும்னு நினச்சார், அவர் கொடுத்தாரோ அதெல்லாம் நான் செய்துட்டேன் அப்படின்னு அவர் வெற்றி கொண்டாடிய நாள். இயேசுவா இது இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாரா? சீடர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவும் மறைமுகமாக போயிட்டு மறைமுகமாக தானே நம்மளை கூட்டிகிட்டு வருவார். இன்றைக்கி என்னென்னா அவர் பகிரங்கமாக, அதுவும் மக்கள் முன்னாடி கொஞ்சம் பேர் நடக்கிறாங்க, முன்னாடி நிறைய மக்கள் நடக்கிறாங்க, பின்னாடி அந்த கோவேறு கழுதைக்கு பின்னாடி நிறைய பேர் நடக்கிறாங்க. அப்புறம் அவர் போகிற பாதை ஃபுல்லாகவே அவங்களுடைய வஸ்திரங்களை விரித்தாங்க. அப்புறம் இந்த மரத்தில் உள்ள கிளைகளெல்லாம் நல்லா கட் பண்ணி அதை உடச்சி வழி ஃபுல்லாக பரப்பி வச்சாங்க. ஒரு ராஜா வந்தால் அப்படி தான் வரவேற்பு இருக்கும். அந்த மாதிரியே இயேசுவையும் அவங்க வரவேற்றாங்க. அந்த எருசலேம் நகரத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் இயேசுவை அப்படி தான் வரவேற்றாருங்க. எல்லாரும் தாவீது குமாரனுக்கு ஓசனா அப்படின்றாங்க. தாவீது ஒரு ராஜாங்க, அவங்க பையன் இயேசு, அப்பனா இளவரசனாகிய இயேசுவுக்கு ஓசனா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நம்ம இயேசு பரலோகத்தின் இருக்கிற பிதாவுடைய பையன். அப்போ பரலோகத்தின் இளவரசனும் இயேசு தான் இல்லை, பரலோகத்தின் இளவரசனும் இயேசு தான். தாவீது வம்சத்தை சேர்ந்தவர் என்றால் தாவீதுக்கு வழியாக வந்தால் அவரும் ஒரு இளவரசன் இல்லை, 2 வகையிலையும் அவர் ஒரு இளவரசன். அதனால் அந்த மக்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா அப்படின்னு சந்தோஷமாக கொண்டாடினாங்க. இயேசுவும் அந்த வெற்றி விழாவாக கொண்டாடினார். நம்ம கடைசியாக இருக்க போகிறோம்,
நம்ம அப்பா வீட்டுக்கு போனோம். எல்லாருக்கும் அப்பா வீட்டுக்கு போகிறது தான் ஆசை, இல்லை அம்மா அப்பா வீட்டை போய் பார்க்கணுன்னு தான் ஆசை. அவர் எத்தனை வருஷம் பிரிஞ்சு பூமிக்கு வந்தார்? 33 வருஷம் இங்கே வந்து இருந்திருக்காரு. சரி, இவங்களுக்கு ஒரு பிரியா விடை கொடுப்போம், இந்த ஜனங்களுக்கு ஒரு பிரியா விடை கொடுப்போம். எப்பொழுதும் அவங்க மனசில் ஞாபகம் இருக்கும், நான் இருந்தது, நான் இதை மாதிரி உள்ளே வந்தது, எருசலேமுக்குள்ளே வந்தது அப்படின்னு அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரு பிரியா விடை கொடுத்தார். எருசலேமில் உள்ளவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க, யாருப்பா இவர், யாருப்பா இவர் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. ஏன்னா கோவேறு கழுதை என்பது ஒரு ராஜா ஏறுற கழுதை. இப்போ எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு எல்லாருமே சொன்னாங்க. நிறைய பேர் அந்த டைமில் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களாம். அப்படிதான் இந்த வசனங்கள்லாம் சொல்லுது. அவர் உயிரோட எழுப்பினார் பார்த்தீங்களா லாசரு, அவங்க வேற இவங்களோடு சேர்ந்து நடந்து வந்தாங்களாம். அவர் வந்து சாட்சி சொல்லிகிட்டே வந்தாராம். ஆனால் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களாம் அந்த டைமு. அவர் நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே செய்து கொடுத்துடுவாருங்க. அவர் எல்லாம் அதிகாரம் பெற்றவர். இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற அத்தனை அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் எல்லாத்தையுமே செய்து கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. அப்பா, இந்த ஃபெஸ்டிவல் டைமில், இந்த பண்டிகை நாள் அப்போது, குருத்தோலை பண்டிகையில் நாங்கள் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம்ப்பா. நீங்கள் ராஜாவாக இருந்து யாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா. பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். இப்போ அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது முடியாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அப்பா. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சிக்குள் நாங்களும் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.